திராவிட இயக்க கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க ஆட்சி அதிகாரம் தேவை என்பதை உணர்ந்த அண்ணா 1949ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். திமுக முதலாக 1957ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டது. கடும் போட்டியை சமாளித்து 15 இடங்களில் வெற்றி பெற்றது. தன் தம்பிகளுடன் சட்டப்பேரவைக்குள் அடியெடுத்து வைத்தார் அண்ணா. 1962 தேர்தலில் ஒருபடி மேலே போய் 50 இடங்களை பிடித்து சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சியானது திமுக. மாநிலங்களவை உறுப்பினராக 1962 நாடாளுமன்றம் சென்றார் அண்ணா. ஐ பிலாங் டு தி திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் தன் கன்னி பேச்சை தொடங்கினார் அண்ணா. மக்களாட்சி என்றால் என்ன, மாநில உரிமை ஏன் தேவை என்று அழகான ஆங்கிலத்தில் தெளிவாக பேசினார். அவைக்கு வெளியே இருந்த பல எம்பிக்களும் அண்ணாவின் பேச்சை கேட்டு உள்ளே வந்து அமர்ந்தனர். அப்போதைய பிரதமர் நேருவும் பெரும் அரசியல் தலைவர்களும் அண்ணாவின் பேச்சை கேட்டு பிரமித்தனர். இளைஞர்களால் அசுர வளர்ச்சி பெற்ற திமுக 1967 தேர்தலில் ஆட்சியை பிடித்தது. அண்ணா முதலமைச்சரானார். இந்தியாவிலேயே முதலாக ஆட்சியை பிடித்த மாநில கட்சி என்ற பெருமையை பெற்றது திமுக. ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்ததும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா. சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கினார். இருமொழி கொள்கைதான், இந்திக்கு இங்கே இடமில்லை என்ற தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றினார். பள்ளி கல்லூரிகளில் 2ஆம் மொழியாக இருந்த தமிழை முதல் மொழியாக்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்றைக்கும் யாராலும் மாற்ற முடியாத ஒன்றை செய்தார். மெட்ராஸ் மாநிலம் என்பதை மாற்றி தமிழர்தம் 2000 ஆண்டு பெருமைகளை போற்றும் வகையில் நம் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். தமிழ்நாடு என்று அண்ணா 3 முறை சொல்ல சட்டப்பேரவையில் இருந்தவர்கள் வாழ்க என்று முழக்கமிட்டனர். தமிழர்களின் 100 ஆண்டு கனவு நனவானது.